யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை மறந்துட்டீங்களா நீங்க? பெட்ரோல் விலை லிட்டர் 72 ரூபாய்க்கு இருந்தது. டீசல் விலை வெறும் 57 ரூபாய்க்கு இருந்தது. நீங்க வீட்டுல பயன்படுத்துற கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு இருந்தது? 300 ரூபாய் சொச்சு இருந்தது. ஆனா இந்த 10 வருஷத்துல கேஸ் சிலிண்டர் விலை 900 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கூட்டி, பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு மேல கூட்டி, டீசல் விலையை கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு மேல கூட்டிட்டாங்க. என்ன காரணம் கேட்டாங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி கூட்டுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வாதம் என்ன வாதம் சொன்னாங்க? நாங்க சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் வாங்குறோம், அங்க $100 மேல போயிருச்சு, அதனாலதான் கூட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனா கடந்த 3 வருடங்களாக சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை கீழே இறங்கிருச்சு. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிற கச்சா எண்ணெயோட விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் $60 $65, 40 விழுக்காடு கம்மியாயிருச்சு. ஆனா இந்த கொள்ள லாபத்தை எங்க போகுது? நம்ம மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு கொடுக்கறாங்களா? கிடையாது. பேருக்கு 2 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபாய் பேருக்கு குறைச்சிருக்காங்க. இந்த கேஸ் சிலிண்டர் விலை. ஆனா அப்படி முதலமைச்சர் தளபதி என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தியில் பாஜக ஆட்சி அகற்றப்பட்டால், இந்திய கூட்டணி திமுக தலைமையில கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை லிட்டர் 75, டீசல் விலை லிட்டர் 65, நீங்கள் பயன்படுத்துற கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு. நீங்க கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வாங்க போறீங்களா இல்ல 900 1000 கொடுத்து வாங்க போறீங்களா? முடிவு செய்யற தேர்தல் இந்த 2024 தேர்தல்.